நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. உசுரே நீதானே, நீதானே, நிழலாவும் கூடதானே, எதுவும் வேணாமே, வேணாமே, முடிவும் கூடதானே. என்னரியா? இது விளையாண்டது போதும் ரியா, அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சு தூங்கு. ரியா, நானே வேற டென்ஷன்ல இருக்கேன், அடி கொடுத்துருவேன், பேசாம தூங்கு. ரியா போதும்டா, அப்பா வேற இல்ல, ரொம்ப நேரம் முழிச்சிருக்க கூடாது, வா தூங்கலாம். ஏன் நீ என்ன அப்பா வருவாருன்னு நினைச்சிட்டு இருக்கியா? காலையில அப்பா ஊருக்கு போகும்போது சொல்லிட்டு தானே போனாரு, அப்பா 2 நாள் கழிச்சு தான் வருவாரு. ஐயோ, நாளைக்கு இல்ல, நாளைக்கும் வரமாட்டாரு, அடுத்த நாள் தான் வருவாரு. ஐயோ ஆமாரியா, ஆனா அப்பதான் ஊருக்கு போயிட்டாருல்ல, நான் உன்னை தூங்க வைக்கிறேன், வா. ரியா, உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா? அப்பா இன்னைக்கு வரமாட்டாரு, அப்பா 2 நாள் கழிச்சு தான் வருவாரு. ரியா அடம் பிடிக்காத, அப்பா காலையில போகும்போது சொல்லிட்டு தானே போனாரு. அப்பா ஒரு முக்கியமான வேலையா போயிருக்காரு, அப்பா 2 நாள் கழிச்சு தான் வருவாரு. அது வரைக்கும் அப்பா வந்தாதான் சாப்பிடுவேன், அப்பா வந்தாதான் தூங்குவேன் எல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லுவியா? அப்ப என்கிட்ட நல்லா அடி வாங்குவேன். ஏய், இப்ப எதுக்கு அழற? அடிச்சிருவேன்னு தானே சொன்னேன், என்னமோ அடிச்ச மாதிரி அழற. ரியா, உன் அப்பா இல்லாத நேரத்தில் தான் நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்தேன்னா அப்புறம் உண்மையாவே அடிச்சிருவரியா, பேசாம படுத்து தூங்கு. ஐயோ, கோவமா பேசினா திரும்பவும் அப்பா அப்பான்னு அழுதுட்டே தான் இருப்பா, தூங்க மாட்டா. எப்படியாவது நல்ல மாதிரி பேசி தூங்க வைக்கணும். இன்னைக்கு தான் ஊருக்கு போனாரு, இன்னைக்கே இப்படி, இன்னும் 2 நாள் எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. சரி ரியா குட்டி, இங்க பாரு, அம்மா உன்னை திட்ட மாட்டேன் சரியா? இங்க வா. சார் சார். செல்வியக்கா சொல்லுங்க. சார் என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அப்புறமா வரட்டுமா சார்? ஐயோ இல்ல செல்வியக்கா சொல்லுங்க. ரியா என்ன பண்ணிட்டு இருப்பான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரிங்க சார். அப்புறம் மேடத்தையும் ரியாவையும் கூட்டிகிட்டே வந்திருக்கலாமே சார், இங்கே வீட்லையாவது விட்டுருந்தா ஒரு இட்டு போய் பார்த்துட்டு அது வந்திருக்கலாம். ஐயோ மழையெல்லாம் இல்லாமல் இருந்ததுதான் நான் கூட்டிட்டு வந்திருப்பேன் செல்வியக்கா. நான் என்னைக்காவது அவங்கள விட்டுட்டு வந்திருக்கேனா? காலையில் வந்துட்டு சாயந்தரம் திரும்பி போகிற வேலையாக இருந்தால் கூட 2 பேரையும் கூட்டிட்டு தான் வருவேன். எல்லா இடத்துலையும் நல்ல மழை, ரோட்லலாம் தண்ணி, பைக்கில் வேற வரணும். அதான் சரி ரியாவையும் ஐஷுவையும் கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு வேற உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு தான் விட்டுட்டு வந்துட்டேன் செல்வியக்கா. சரி பரவாயில்ல சார், 2 நாள் தானே, நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஒரு நாள் அப்சர்வேஷனில் வச்சுட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் கிளம்பிடுங்க சார். அப்புறம் சுதாகர் டாக்டர் அப்புறம் வேறு டாக்டருங்களாம் இருக்காங்களே, அவங்களாம் பார்த்துக்குவாங்க. அதான் செல்வியக்கா, நாளைக்கு ஆப்ரேஷன் மட்டும் நல்லபடியாக முடிஞ்சிட்டா போதும், அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் கிளம்பிடுவேன். சரிங்க சார். என்னதான் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து போனாலும் இங்கே உங்ககிட்ட ரெகுலராக காமிக்கிற பேஷண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஆப்ரேஷன்னா நீங்கள் வரீங்களே, அதுவே பெரிய விஷயம்தான் சார். ஐயோ என்ன செல்வியக்கா, கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்புறதை விட இங்க நம்மள நம்பிதான் எல்லாரும் வராங்க. அவங்களோட நம்பிக்கைக்காகவாவது நான் வந்துதானே செல்வியக்கா ஆகணும். அது உண்மைதான் சார். அப்புறம் ஹாஸ்பிட்டல் விஷயத்துல பெரிய சாருக்கும் உங்களுக்கும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஆயிப்போச்சு. இருந்தாலும் நீங்க அதை பத்தியெல்லாம் எதையுமே கவலைப்படாம பேஷண்ட்ஸ்க்காக வரீங்களே, அதை சொன்னேன் சார்.
அட அவர் என்னமோ சொல்லிட்டு போறாரு செல்வி அக்கா. அவருக்கு என்ன திட்டுறதுக்கு தான் காரணம் வேணுமா? ஹாஸ்பிட்டல் விஷயம் இல்லைன்னா வேற ஏதாவது விஷயத்த சொல்லி என்ன திட்டிட்டு தான் இருக்க போறாரு. ஆனால் சார், பொறுப்பில்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்க பசங்களை அப்பா அவங்க திட்டுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் உங்களை இன்னும் உங்கள் அப்பா திட்டிக்கிட்டு இருக்காரு. அதை தான் சார் என்னால் நம்பவே முடியல. அது வேற ஒண்ணும் இல்ல செல்வி அக்கா, எனக்கும் என் வாப்பாக்கும் 7ஆம் பொருத்தம். அதான் நான் என்னதான் நல்லது பண்ணாலும் என் வாப்பா கண்ணுக்கு நான் கெட்டவனா தான் தெரிவேன். சார், ஆனால் மேடத்தோட சேர்ந்து நீங்களும் பொருத்தம் கிருத்தம்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்க பாருங்க. என்ன பண்றது செல்வி அக்கா, நமக்கு எம்மதமும் சம்மதம் தான். சரிங்க சார். அப்புறம் இந்த பேஷண்ட்டோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது சார். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா காலையில் ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அங்க வச்சிருங்க செல்வி அக்கா, நான் பார்த்துட்டு உங்களை கூப்பிடுறேன். சரிங்க சார், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஐஸ்வர்யாவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு நைட்டு வரைக்கும் கால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஒரு கால் பண்ணி பார்க்கலாமா, இல்லை தூங்கியிருப்பாங்களா? ഏതോ എന്നെ കാണാമേ ആകാശത്തിലിരുന്ന് പോലും ചാടി വരുന്നൊക്കെ പറഞ്ഞു ഈ റേഷു. പക്ഷെ എവിടെ കാണുന്നില്ലല്ലോ. ஓ, மின்னல் எனக்காக தான் காத்திருக்கா. അവൻ വരില്ല, ചുമ്മാ അവനക്ക് വായ മാത്രം தான் இருக்கு. അത്രയ്ക്ക് ദില്ലൊന്നുമില്ല. അന്നേക്ക് ഞാൻ ഉറങ്ങിയിട്ടിരിക്കുമ്പോ വന്ന് എൻ ഡയറിയെ കൊണ്ടുപോണാ അവൻ എന്നെ പെരിയ ഹീറോവാ. അവനക്ക് ശരിക്കും ധൈര്യം ഉണ്ടെങ്കിൽ ഇപ്പൊ വരട്ടും, ഇപ്പൊ വന്ന് എൻകിட்ட പ്രപ്പോസ് பண்ணட்டும். பண்ணிட்டா அப்படி அவன் இப்போ இங்க லேடிஸ் ஹாஸ்டலுக்கே வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் செய்தா, அப்போ இந்த ரேஷு சொல்ற போல அவன் எனக்கு வேண்டிய என்ன வேணாலும் பண்ணும்னு நான் ஒத்துக்கிறேன். ஓ அப்படியா? உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு இப்போ உனக்கு தெரியும். ஹோய், இது ரேஷு. வச்ச கண்ணு பத்தாமல ஒன்ன ரசிக்கிறேன், தெள்ளழக தாங்காமல துண்டா விழுகிறேன், ஊறுபட்ட ஆசையெல்லாம் உள்ள முனகுறேன், ஓ ஊசி குத்தும் பார்வையில ரொம்ப இழக்கிறேன், மல்லாட்ட கண்ணால தள்ளாட்டம் போடுறேன், அம்பயரு இல்லாம ஆல் அவுட் ஆகுறேன், ஒரு பந்தாட்டம் உன் பின்ன சுத்தி திரிஞ்சேன், உன் பொல்லாத அன்போட வாழ தவிச்சேன், என் ஆசைகளை கொட்டி வைக்க வானம் போதல, அத வார்த்தைகளா சுருக்கி சொல்ல நேரம் போதல. எட ஃப்ராடே, நீயானோ? ஆமா மின்னல், பின்ன இந்நேரத்துல உன்னை பாக்குறதுக்கு என்ன துல்கர் சல்மானா வருவான்? எட ஃப்ராடே, விடுடா. விட முடியாது மின்னல். என்ன சொன்ன? இந்நேரத்துல லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளேயே வந்து நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணா உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ஒத்துக்கிறேன்னு சொன்னல, இப்போ ஒத்துக்கிறியா? உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு இப்பவாவது எனக்கு ஓகே சொல்லுவியா? எட ஃப்ராடே, இனி நீ எனக்கு வேண்டி എന്ത് ചെയ്താലും ശരി ഞാൻ നിനക്ക് എപ്പോഴും ഓക്കേ சொல்ல மாட்டேன். இப்ப நீ விடுறியா இல்ல நான் கத்தவா? ഞാൻ கத்துனேன்னு வையே, இப்ப வார்டன்ல இருந்து வாட்ச்மேன் வரை எல்லாரும் வரும். எங்க கத்து பாப்போம். எல்லாரும் வாங்க. என்ன கத்த சொன்னா காத்து தான் வருது. ஏ மின்னல், நீ கத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஃப்ராடுன்னா நீ என்னை விட ஃப்ராடு. இப்ப மட்டும் நீ கத்துனா என் கூட சேர்ந்து நீயும் தான் மாட்டுவ, அது உனக்கே தெரியும். அதனால அமைதியா நில்லு, நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போயிடுறேன். கொடுக்க வேண்டியதோ? நீ எந்த பரேன? ஏய், எதுக்கு பதற? கொடுக்க வேண்டியதுன்னா நான் எப்பவும் கொடுக்குற கிஃப்ட சொன்னம்மா. கிஃப்ட் கிஃப்ட். എന്താണെങ്കിലും വേഗം തന്നിട്ട് പോ. எதா இருந்தாலுமா? ஐயோ, நான் கிஃப்டா வாங்குனது. நானும் கிஃப்ட் தான் சொன்னேன். கை வேற ஃப்ரீயா இல்ல, கிஃப்ட் அங்க பேக்ல தான் இருக்கு, நீ எடுத்துக்க. நான் ப்ரப்போஸ் மட்டும் பண்ணிடுறேன். ஏ மின்னல், ஐ லவ் யூ. மின்னல், இவ்வளோ நாள் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், ஆனா அப்பெல்லாம் தோணாத ஒரு விஷயம் இப்ப தோணுது மின்னல். டேய், என்னடா பரேன? என்ன பயந்துட்டியா? அது வேற ஒன்றும் இல்லை, தூரத்துல இருந்து ப்ரப்போஸ் பண்றதை விட கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது இன்னும் அழகா இருக்க. அடச்சி, போடா பியாண்டா. சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே, சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே. உன் அப்பாவா தான் இருக்கும். நீங்க அழகுதான் உங்க அப்பா வரைக்கும் கேட்டிருக்கோம். இரு, எடுத்துட்டு வரேன். ஹலோ ஐஷு. எங்க?
ஏய் என்னடி ரியா அழறாளா? ஐயோ ஆமா ஷமீர், அவ அழுதுட்டு தான் இருக்கா. இருங்க அவட்ட கொடுக்குறேன். ஏய் இரு தரேன். அம்மோ ஏன்டா அழற? ஏய் நான் எங்கடி உன்னை அடிச்சேன்? என்னதான் அம்மா அடிச்சுட்டாளா? எதுக்கு அடிச்சா? இரு அப்பா வந்து அம்மாவை அடிக்கிறேன், நீ அழாத. ரியா அப்பா ஊர்ல இருக்காரு, அழாம பேசு. அம்மோ அப்பா வரேன்டா. நாளைக்கு ஒரு நாள், நாலா நாளைக்கு நைட்டுக்குள்ள அப்பா வந்துருவேன், சரியா? இப்போ எப்படிடா வர முடியும்? இப்போ நைட் ஆயிடுச்சுல்ல. சரி அப்பா நாளைக்கு காலையில வரேன். இன்னைக்கு நைட்டு நீ சமத்தா தூங்கு. காலையில நீ தூங்கி எந்திரிக்கும் போது அப்பா அங்க இருப்பேன், சரியா? ரியா அவரை ஹாஸ்பிட்டல் இருக்காரு, அழாதன்னு சொன்னேன். சரி ரியா குட்டிக்கு கதை தானே வேணும், அப்பா கதை சொல்றேன், நீ படுத்துக்கோ. நீ இருக்க பாரு. ஏ ஐஷு சும்மா இரு. ரியா அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டேன், நீ படுற, அப்பா கதை சொல்றேன். இங்க வா, வந்து அம்மா மடியில படுத்துக்கோ. சொல்ற அம்மோ, நீ அழாம கண்ண மூடி தூங்கு. அப்புறம் இந்த நரி காட்டுல இருந்து ஓடி போச்சான். ஷமீர் போதும், அவ தூங்கிட்டா. ஓ தூங்கிட்டாளா? நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. ஏய் பொய் சொல்லாதடி. இல்லைங்க நான் சாப்பிட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? வேலையா இருக்கீங்களா? ஆப்ரேஷன் எப்போ? ஆப்ரேஷன் காலையில தான் இஷ்யூமா. காலையில ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அப்புறம் நாளைக்கு நைட்டு வரைக்கும் கால் மெசேஜ் எதுவுமே பண்ண முடியாது. அதனால இப்போ கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கணும். தூங்கினாதான் காலையில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். சரிங்க, அப்ப நீங்க தூங்குங்க, நான் வச்சிடுறேன். ஐஷுமா இரு, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் தூங்குவேன், டைம் ஆகும். சரி நீங்க அதெல்லாம் பாருங்க, நான் வைக்கிறேன். ஏண்டி தூக்கம் வருதா? ஆமா. ஏய் என் பொண்ணு கூட கதை சொன்னா தூங்கிடுவா, ஆனா நீ தூங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், பேசு. வேணுங்க, ஏற்கனவே நீங்க இல்லாம கஷ்டமா இருக்கு. இதுல பேசினா அப்புறம் இன்னும் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நானும் தாண்டி உன்னை மிஸ் பண்றேன். உன்னை விட்டு எவ்வளவோ நாள் இருந்திருக்கேன், ஆனா இந்த முறை உன்னை விட்டுட்டு வந்தது மனசு என்னமோ மாதிரி இருக்கு. அதுக்கு தான் சொல்கிறேன், பேசினா ஞாபகம் அதிகமாக தான் வரும். எனக்கு கூட பரவாயில்ல, நான் இங்கே உங்களே நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் நீங்கள் அங்கே பேஷண்ட்ஸை பார்க்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும். அதனால நீங்கள் என்ன மறந்துட்டு அங்கே வேலையை பாருங்க. சரி நீ தூங்கு, நான் உன் பக்கத்துலேயே தான் இருக்கேன். பேஷண்ட்ஸை பார்க்கறது, ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணிடுவேன். ஆனால் அதுக்காக நான் மறந்துட்டெல்லாம் வேலையை பார்க்க முடியாது. நானும் எப்பவும் உன்னை நினச்சிட்டே தாண்டி இருப்பேன். அன்பே அன்பே உன்னை என் கணம் மறந்திருப்பேன். நித்தம் நித்தம் உன் கனவுக்குள் இடம் பிடிப்பேன். பெண்ணே பெண்ணே நம் பிரிவிலும் துணை இருப்பேன். கண்ணே கண்ணே என் கண்களை அனுப்பி வைப்பேன். டாக்டர் என்னை ஏமாத்தின அந்த ஐஸ்வர்யாவையும் என்னை அடிச்ச ஒன்னையும் சேர்த்து பழிவாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு நீயே ஒரு சூப்பரான ரூட்டை போட்டு கொடுத்துட்டு ஊருக்கு போயிட்ட பத்தியா? அது எப்படி உன் ஆசை பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு போன? ஆனா நீ எதுக்கு தனியா விட்டுட்டு போனேன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்காகவே தனியா விட்டுட்டு போன மாதிரி இருக்குடா. நானும் எப்படி எல்லாமோ பால் போடுறேன், ஆனா 4 பக்கத்துல இருந்து அடிக்கிறதுக்கு 4 பேர் இருந்தீங்கடா. ஆனா இப்ப முதல் விக்கெட்டு நீயே ஊருக்கு போயிட்ட, 2வது விக்கெட்டு உன் ஃப்ரெண்டு அவனும் மலைக்கு போயிட்டான், 3வது விக்கெட்டு அந்த ஏசி அவன் ஏதோ கேஸ பாக்குறேன்னு சொல்லி ஊருக்கு போயிட்டான், அப்புறம் 4வதா இருக்கிறது அந்த கதிர் தான், அவனை நான் எப்படியாவது சமாளிச்சிருவேன்னு வெயி. சோ இப்போ ஃபீல்டு கிளியர். இதுக்காக தாண்டா இத்தனை நாளும் காத்துட்டு இருந்தேன். உன்னை கடைசி வரைக்கும் ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினைச்சேன்டா. அதுக்கு உன்னை ஏதாவது பண்ணா கூட நீ ஃபீல் பண்ண மாட்ட. ஆனா உன் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ அப்படியே துடிச்சிருவல்ல. துடிக்க வைக்கிறேன்டா. ஆட்ட நாயகனுக்கே ஆட்டம் காட்டுறனா இல்லையான்னு பாரு. 1 நாள் 2 நாள் இல்ல, உன் பொண்டாட்டிய நினைச்சு நீ கடைசி வரைக்கும் ஃபீல் பண்ற மாதிரி ஏதாவது பண்றேன்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க.
வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன்.